சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் பேசுகையில், ஆயிரக்கணக்கான திருமணம் பண்ணி வச்ச எனக்கு திருமண ஆசை வராதா? எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்குது. நான் வீட்டுக்கு போனா என் குடும்பத்தை பார்த்து பேசணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வராதா? நான் என்ன நொண்டியா முடமா என்று பேசினார். பின்னர் தன்னை சுதாரித்துக் கொண்டு, அப்படி சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஆனா வழக்கில் சொல்வது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன் என்று சமாளித்து பேசினார். ஆயிரக்கணக்கான திருமணம் பண்ணி வச்ச எனக்கு திருமண ஆசை வராதா? எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, எனக்கு ஒரு புள்ள இருக்குது, நான் வீட்டுக்கு போனா என் குடும்பத்தை பார்த்து பேசணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வராதா? நான் என்ன நொண்டியா முடமா? அப்படி சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனா வழக்கில் சொல்றேன், புரிந்ததுக்காக சொல்றேன். மேலும் தன் ஆண்மையின் பெருமையை குறிப்பிட, நான் எந்த வகையிலும் தாம்பத்திய வாழ்க்கைக்கோ குடும்ப வாழ்க்கைக்கோ தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று எண்ணிவிடக்கூடாது என்று பேசினார். தாம்பத்திய வாழ்க்கைக்கோ குடும்ப வாழ்க்கைக்கோ தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று எண்ணிவிடக்கூடாது. இவரின் இந்த பேச்சு அங்கு கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியது. நொண்டியாகவோ முடமாகவோ, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வது போல் அவரது பேச்சு அமைந்துள்ளது. இவர் பேசிய வீடியோவை பகிர்ந்த மாற்றுத்திறனாளிகள் இயக்கத்தின் தலைவரும் பேராசிரியருமான தீபக் நாதன் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டதாவது, இப்படி பேசுவது முறையா திருமாவளவன்? இது போன்று நீங்கள் பேசுவது இரண்டாவது முறை. எந்த வகையில் நீங்க பேசியது நியாயம்? சமீபத்தில் பத்திரிகையாளர்களை கேட்டீர்கள், சோசியல் கான்சியஸ் இல்லையா என்று. இப்போது நாங்கள் கேட்கிறோம், இதுதான் உங்கள் சோசியல் கான்சியஸா என்று சாடியுள்ளார். பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அடங்கமறு அத்துமீறு என்று இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டிவிட்டு அரசியல் செய்வதுதான் இவர்கள் வழக்கம். ஆனால் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் இன்று ஒருபடி மேலே சென்று சமுதாயத்தில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று முயற்சித்து வரும் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்து பேசியது அவரின் இழிவான அரசியலை வெளிப்படுத்தியுள்ளது.